ஏக்கருக்கு வெறும் 8 லட்சம் வச்சு உங்களுக்காக நம்ம திருநெல்வேலி கட்டபொம்மன் ஐஎன்எஸ் பக்கத்துல இடம் பார்த்து சூப்பரா லேஅவுட் போட்டு வச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஏரியால நீர் வளர்ச்சி எப்படி இருக்கு? தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கு சுத்தி? ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா விவசாயம் பண்றதுக்கு இடம் ஓகே. ஆனா விவசாயம் பண்றதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சோ அதுக்காகவே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2ல இருந்து 3 இடங்கள நம்ம இடத்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள எப்படி தண்ணி இருக்குன்றத காட்ட போறோம். அதுல முதல் கட்டமா நம்ம இந்த ஸ்டேட் என்எச்ல இருந்து வெறும் 350 மீட்டர்ல தான் நம்ம இடம் வந்தது பாத்துருங்க. சோ 350 மீட்டருக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு கிணறு பார்த்தோம். அந்த கிணறுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். சரியா சொல்ல போனோம்னா ஒரு 10 அடியில தண்ணி இருக்கு. அடுத்து வாங்க 2வது இடத்துக்கு போவோம். 2வது இடம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இடம் இந்த தார் ரோட்ல இருந்து 100 மீட்டர்ல தான் உள்ள நம்ம லேஅவுட் உங்களுக்காக பிரிச்சு சூப்பரா வச்சிருக்கோம். நம்ம 2வது இடம் எங்க சூஸ் பண்ணிருக்கோம்னா அந்த பக்கம் கொஞ்சம் தென்னை மரங்களா இருக்குல்ல, அங்க எப்படி நீர் பாசனம் செய்றாங்க, போர் போட்டுருக்காங்களா இல்ல கிணறு இருக்கான்னு பார்க்க போறோம். நம்ம இடத்து பக்கத்துல இருக்க தென்னந்தோட்டம், அழகா தென்னை மரம், நாவல் மரம்லாம் வச்சு ஜம்முன்னு விட்டுருக்காங்க. சோ அதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிணறு வச்சு தான் நீர் பாசனம் பண்றாங்க. அதே மாதிரி போருமே போட்டுருக்காங்க. போர்ல எவ்வளவு ஃப்ளோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ இந்த அளவுக்கு வேகமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தண்ணியுமே ஒரு 20 அடி ஆழத்துல தண்ணியுமே இருக்கு. நம்ம 2வது பார்த்த இந்த கிணறுக்கும் நம்ம இடத்துக்கும் வெறும் 100 மீட்டர் தான் கேப். இங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும் போதே தெரியும். அந்த சிவப்பு கலர் வெள்ளை கலர்ல கல் போட்டுருக்கோம்ல, அதுதான் நம்ம லேஅவுட்டோட எண்ட். 3வது நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிணறு. இதுலயுமே உங்களுக்கு தண்ணி எப்படி 10ல இருந்து 15 அடி தண்ணி இருக்கு. பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சோ இப்படிப்பட்ட இடத்துக்குள்ள தண்ணி வசதி காமிச்சிட்டோம். கரண்ட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் லைனே உள்ள வருது. நீங்க இங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் இங்க இருந்து நமக்கு என்ன பண்ணிடலாம், கரண்ட் லைனுமே எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வழிபாதை சிக்கலே இல்ல. உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்காங்க, 23 அடி வழிபாதை போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீகலும் தனித்தனி பட்டாவா இருக்கு. கூட்டு பட்டாவா இருக்குது. தனி பட்டாவா மாத்தி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. சோ இன்னும் என்னங்க யோசிச்சிருக்கீங்க? இமிடியேட்லி ஒரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க.